Taste the Daily. மதுரை மாவட்டம் மேலூரில் அனைவரது முன்னிலையிலும் அரசு அதிகாரியை கோபத்தில் ஒருமையில் அழைத்து திட்டி அதட்டிய அமைச்சர் KN நேருவின் செயல் பலரையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது. மேலூரில் பென்னி குக் பேருந்து நிலைய திறப்பு விழாவில் திராவிட மாடல் அரசின் அமைச்சர்கள் KN நேரு, மூர்த்தி ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேருந்து நிலையத்தை திறந்து வைப்பதற்கு முன்பதாகவே ரிப்பன் அருந்து விழுந்தது. இதனால் கடுப்பான மூர்த்தி ரிப்பன் அருகே நின்றிருந்தவரை கோபத்துடன் ஒருமையில் திட்டினார். இதேபோல் நேருவும் நகராட்சி அதிகாரியை ஒருமையில் அழைத்து திட்டினார். மேலும் மீண்டும் கட்டப்பட்ட அந்த ரிப்பனை அருந்து விழாமல் பிடித்துக் கொள்ளும்படி அதட்டியது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதை கண்ட பொதுமக்கள் திராவிட மாடல் அரசில் உள்ள அமைச்சர்கள் ஒருவருக்கு கூட மரியாதை என்றால் என்னவென்று தெரியாதா என கொந்தளிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் சுமைதாங்கி புதூரில் திமுக நிர்வாகி ஒருவர் நியாய விலை கடையில் தனது கைரேகை பதிவாகாததால் விற்பனையாளரை ஆபாச வார்த்தைகளால் திட்டிய வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுமைதாங்கி புதூரில் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க நியாய விலைக்கு சென்ற திமுக நிர்வாகி துரைசாமிக்கு கைரேகை பதிவு செய்யும் கருவியில் கைரேகை பதிவாகவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அவர் விற்பனையாளர் சின்னசாமியை ஆபாச வார்த்தைகளால் வசைபாடினார். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.